அனைவருக்கும் வணக்கம். 2 நாள் முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் இருக்க அந்த காலியான இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நைட்டு 11 மணிக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அதே மாதிரி 3 குற்றவாளிகள், அதாவது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்காக கொலை ப்ளஸ் இந்த வழிப்பறி இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்த குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மது வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தனியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க டைரெக்டாக அங்கேருந்து வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த ஆண் நண்பரை வந்து தாக்கியிருக்காங்க. அந்த ஆண் நண்பரை தாக்கிட்டு அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதில் காவல்துறையோட தவறுகள் என்ன அப்படின்றதையும் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆணும் பெண்ணும் எந்த பகுதியை சார்ந்தவங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வெளியூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து பிஜி ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆண் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர். இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்பேர் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த கடை வந்து சொந்தமாக நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரும் இவங்க 2 பேருக்கும் எப்படி பழக்கமாச்சு அப்படின்னா அந்த பெண் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பெண்ணுடைய தோழி மூலியமாக சகோதரி மூலியமாக இந்த ஆண் நண்பர் வந்து இவங்களுக்கு பழக்கமாச்சு அப்படின்றதா ஒரு நியூஸ் சேனலில் சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ அதே மாதிரி அதில் டேட்டிங் ஆப் சொல்கிறாங்க இல்லைங்களா, நிறைய டேட்டிங் ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டேட்டிங் ஆப்ஸ் மூலியமாகவும் இவங்க 2 பேருக்கு வந்து பழக்கமாயிருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்க பார்த்து அங்கே வந்து குற்றவாளிகள் இவங்க 2 பேரையுமே வந்து ஃபஸ்ட் மிரட்டி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை கார் எடுத்துகிட்டு தப்பிக்க பார்த்து கார் அந்த கண்ணாடியை வெட்டி ப்ளஸ் அந்த ஆண் நண்பர் இருக்கார் இல்லைங்களா அவரையும் வெட்டியிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட தலையில் மட்டும் 26 தையல் போட்டிருக்காங்க. அவர் வந்து இன்றைக்கி கோவை அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காரு. ப்ளஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையில் அவங்கள அட்மிட் பண்ணி சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஆண் நண்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு 12 மணிக்கே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போலீஸ் போய் தேடி இருக்காங்க. பட் ஆனால் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 to 4 o'clock அந்த பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதர்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பெண்ணை வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆடைகள்லாம் வந்து கொடுத்து அவங்கள கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த பக்கம் சிசிடிவி இருக்குது. ஸோ இது எல்லாமே தேடி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து பில்டிங்ஸே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அங்கே சிசிடிவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த காலி இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த காடு மாதிரி இருக்க இடத்துக்கு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே நியர்பைஸ் ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. அதில் செக் பண்ணிவிட்டு அது மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக வந்து யார் அந்த தப்பை வந்து பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜால் வச்சு அதால் மட்டுமே வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே மொபைல் டவர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்ப்பாங்க. ஏன்னா அது நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, மது அருந்துவதற்கு. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் கூட பேசுறதுக்கு கூட நிறைய பேர் அங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் குற்றவாளிகள் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் டைமில் யாருக்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து கால் போயிருக்கு, இன்கமிங் கால் வந்திருக்கு, மெசேஜ் போயிருக்கு, ப்ளஸ் நெட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டா பேக். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கலாம், வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம், ஸோ அந்த மாதிரி கூட ஏதாவது அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதை வச்சு குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இது நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க இல்லைங்களா, அதில் யாரெல்லாம் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி செக் பண்ண பார்த்து இவங்க 3 பேருடைய நேம் வந்து மாட்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை தேடிட்டு இருக்க பார்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறையை இவங்க தாக்க முற்பட்டிருக்காங்க. ஸோ காவல்துறை தாக்க முற்பட்ட காரணத்தால் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள முட்டிக்கு கீழே வந்து சுட்டு கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இது வந்து நம்ம வரவேற்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வரவேற்று தான் ஆகணும். ஸோ நமக்கு இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நம்ம ஈஸியாக நிறைய பேர் வந்து என்ன சொல்லிடுறாங்க, நைட்டு 11 மணிக்கு தனியாக அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு தப்பான கேள்வி என்னை பொறுத்தவரை. இதில் காவல்துறை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பட் அவங்க கொடுக்கல. நம்ம அதுக்கு அடுத்தது வருவோம். நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் காந்திஜி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு ஒரு பெண் வந்து தங்க நகையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு தனியாக போக பார்த்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போனாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் அது இது வரைக்கும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நடக்கலை. இதுக்கப்புறமாச்சும் நடக்கணும் அப்படின்றதான் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதாவது என்னன்னா நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக போனால் கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஃபுல்லாக நகை அணிஞ்சிட்டு போனால் கூட. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதா அர்த்தம் அப்படின்னு யார் சொல்லிட்டு போயிருக்கா, காந்திஜி சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜியோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸ்டேஷனில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு சட்டமன்றமாக இருக்கட்டும், இந்தியாவோட பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் கண்டிப்பாக அவருடைய ஃபோட்டோ இருக்கும். பட்
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் காவல் நிலையத்தில் கண்டிப்பாக அவருடைய ஃபோட்டோ இருக்கும். பட் அவர் சொன்னதை எந்த ஒரு காவல்துறையாவது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது வரைக்கும். ஸோ ஏன் நான் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்த பெண் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களையும் அந்த காவல்துறையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்க பார்த்து காவல்துறை மேலே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சரி, ஓகே, அது முடிஞ்சிடுச்சு, அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பட் இந்த கேஸ்க்குள்ளே நம்ம வரும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தீவிரமாக ரோந்து பண்ணி போயிட்டே இருந்திருக்கணும். ரோந்து பண்ணி போகிறாங்களா அப்படின்னு உண்மையாகவே எனக்கு தெரியல. இல்லை, இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அந்த இடத்துல யாராவது வராங்களா, ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் யாராவது வராங்க, காரில் வராங்க இல்லை பைக்கில் வராங்க அப்படின்னா, இப்போ காரில் வராங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த கார் நிற்கிற இடத்துலேருந்து சுற்றி 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை நின்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து காவல் கொடுக்கணும். இந்த மாதிரி வராமல் இருக்கிறது தடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் சொல்லலை, இன்றைக்கி பேசுகிற எதிர்க்கட்சிகளும் சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துக்கு நண்பர்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளோ பெண்ணோ வராங்களா அப்படின்னு கேட்டால், வரலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம். 200% இருக்குது. அவங்க எந்த டைமில் எங்கே வேணால் போகலாம். ஆனால் அவங்களுக்கு காவல்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறைக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணலாம், சார் நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு போகிறோம், பேசுறதுக்காக போகிறோம், எங்களுக்கு வந்து நீங்கள் காவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன அர்ஜென்சின்னு தெரியல, அதுவும் அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அதனால் அப்படி அங்கே பார்த்து இதுக்கப்புறம் வந்து காவல்துறை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எதிர்பார்க்காம ப்ரோஆக்டிவாக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து யோசிங்க. ஏன்னா நம்ம வந்து குற்றம் நடந்ததுக்கப்புறம் தடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, குற்றம் நடக்க பார்த்து தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கரெக்டுங்களா? பட் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 20 பேர் கொண்ட குழு வந்து அந்த சிசிடிவிலாம் கண்காணிக்க வைக்கணும். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கண்காணிக்க வச்சு, இப்போ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு 10 நாள் ஒரு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க எங்கே போய் கார் நிறுத்துறாங்களோ அங்கே கார் நிறுத்திட்டு அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 இல்லை ஒரு 5-6 போலீஸாச்சும் காவலுக்கு நிறுத்த வேண்டியது காவல்துறையின் கடமை. நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சிசிடிவி வந்து வைக்க முடியாது, சரியாக பார்க்க முடியாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் யூஸ் பண்ணுங்க. ட்ரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ஹை ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து போகிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வந்து விஷன்ஸ் வந்து கிளியராக இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி யாராவது எங்கேயாவது போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கவனிச்சிட்டே இருந்து அங்கே போயிட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, தனியாக பேசுகிறாங்களா 2 நண்பர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் தக்க பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களும் வந்து எப்படி சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத விட அவங்களும் வந்து ஒரு பொதுமக்கள் தான். ஒவ்வொரு பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது தமிழ்நாட்டுடைய அரசின் கடமை, ப்ளஸ் காவல்துறையின் கடமை. இதை நான் மட்டும் சொல்லலைங்க, எதிர்க்கட்சியும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அவங்க அங்கேருந்து வந்து எங்கே வேணால் பேசலாம். நான் தப்பு சொல்லலை, நான் எங்கே வேணால் பேசலாம். பட் அந்த இடத்துல பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு காவல் கொடுக்க வேண்டியது யாரோட வேலை? அப்புறம் எதுக்கு காவல்துறைன்னு ஒரு துறை இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிங்க கேட்குறாங்க. அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் ஃபஸ்ட்டே இதெல்லாமே ப்ரோஆக்டிவாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்க கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம் கிடையாது. இதுவே இந்த மாதிரி ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ், இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டோ இல்லை அப்படின்னா ஒரு தேட்டரோ ஒரு மாலோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு திருவிழா கூட்டமோ, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சு அப்படின்னா காவல்துறையால் பாதுகாக்கிறது கஷ்டம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு மால் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100, 200, 500 பேராச்சும் கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 பேர் இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் நான் சொல்கிறேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு மார்க்கெட் பகுதிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1000, 1500 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொது இடத்துல நடந்துருந்துச்சு அப்படின்னா கூட ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையால் கொடுக்க முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 to 6 போலீஸ் தான் இருப்பாங்க. மால்லாம் பார்த்தீங்கன்னா அது கூட கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. பேஸ்டான அந்த ஊருடைய மக்கள் தொகையை பொறுத்து இது எல்லாமே நடக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, இருந்ததே 5 பேர் தான். இந்த 5 பேரில் அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதை கூட வந்து உங்களால் அவங்கள கூட வந்து உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னா நீங்களாம் எதுக்கு காவல்துறை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க? இது பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பொது இடமா இருந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ ஒரு தேட்டராக இருந்துச்சு, ஸோ அங்கே நடந்துச்சு அப்படின்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 2-3 பேர் வச்சு ஒரு 5 பேர் வச்சு உங்களால் கவரேஜ் பண்ண முடியாது யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருமே இல்லாத இடம். இந்த இடத்துல போயிட்டு காவல்துறை இது எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அவ்வளோ பெரிய இடம், ஒரு காடு மாதிரி இருக்குது, இருக்கிறது 5 பேர். அந்த 5 பேரில் 2 பேருக்கு பிரச்சனை, 3 பேர் இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க. அவங்கள கூட வந்து உங்களால் காப்பாற்ற முடியல.
நீங்கள் இதுக்கப்புறம் வந்து என்ன காவல்துறைக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஒரு கேஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, இதுக்கு முன்னாடி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்ன இஷ்யூ நடந்தது, அந்த பொண்ணு காலேஜ் கேம்பஸில் அவருடைய ஆண் நண்பர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கூட வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியலையா ஒரு காவல்துறைக்கு? என்னுடைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையோ இல்லை குற்றம் செஞ்சவங்க வந்து பிடிச்சி அவனுக்கு தண்டனைலாம் கொடுத்துட்டாங்க, அது பிரச்சனை கிடையாது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நண்பர்கள் கிட்ட காலேஜுக்கு பின்னாடி வந்து அங்கே செடி மரம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் கண்காணிச்சிருக்கணும். அதையாச்சும் கண்காணிச்சு நீங்கள் பேசுங்கம்மா, நாங்கள் ஓரமாக நின்று நாங்கள் காவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதையாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுவுமே நீங்கள் பண்ணுறது கிடையாது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக பேச முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி தனிப்பட்ட இடங்களில் வந்து பேசணும்னா எப்படி தான் பேச முடியும்? அந்த பொண்ணுக்கு அங்கே காலேஜில் போய் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த காலேஜ் வந்து அரசாங்கம் வந்து கட்டி கொடுத்துருக்கு. எவ்வளோ செலவு பண்ணி அரசாங்கம் படிக்கிறதுக்காக படித்து முடிச்சுட்டு அவங்க காதலும் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அவங்க படிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக காதல் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அவங்க காதல் பண்ணாலும் அவங்களுக்கு காவல்துறை வந்து காவல் கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க முன்னாடியே இன்டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. அவங்க இன்டிமேட்டே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கு எங்களுக்கு வந்து காவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கூட ஓகே. பட் அவங்களுக்கு தான் அறிவு இல்லை. காவல்துறை நீங்கள் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் காதலர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லைங்களா? அந்தந்த இடத்துல வந்து சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி வீடியோ கவரேஜ் பண்ணுங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காவல்துறை வந்து கொண்டு போங்க. இப்போ ஒரே டைமில் அட் டைமில் வந்து ஒரு 5 காதலர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் 2 காவலர்கள் அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு மேன் பவர் இல்லை அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைங்க. சார் எங்களால் பண்ண முடியல, காவலர்கள் வந்து லவ்வர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வந்து லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அங்கே சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி கோரிக்கை வச்சா மட்டும்தான் முதலமைச்சரால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம இப்படி தான் ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் நிறையா பீப்புள்ஸ் வந்து வேலைக்கு எடுப்பாங்க. வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருகும். இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காடு இருக்குது. ஸோ அப்படியே சொல்ல போனோம் அப்படின்னா அப்படியே அந்த பக்கம் பொள்ளாச்சி தாண்டி போனோம் அப்படின்னா அந்த வால்பாறை போகிற ரோடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நிறைய தென்னந்தோப்பு இருக்குது. ஸோ அங்கேயும் நிறைய காடுலாம் இருக்குது. வால்பாறை மலை மேலே ஏற பார்த்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் பொதாறு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தான் யாராவது நண்பர்களோ இல்லை காதலர்களோ அவங்க பேச போனாங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்க உள்ளே போனாங்கன்னா ஓகே, நீங்கள் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ரொம்ப வந்து தப்பான விஷயம். காவல்துறை வந்து அதை செஞ்சாங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு போய் காவல் நிற்கிறாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்களும் பிஜேபி சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசனும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி அவங்க உங்களுக்கு கேட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நான் பாதிலே விட்டேன், திரும்ப நான் என்னன்னு சொல்கிறேன். அங்கே போனாங்க இல்லைங்களா? ஸோ அப்போவே நீங்கள் வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணியிருக்கணும். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் எங்கே வேணால் போகிறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் நைட்டு 11 மணி இல்லைங்க, 12 மணி இல்லைங்க, 1 மணி இல்லை, 2 மணி இல்லை, 3 மணி இல்லை, எந்த டைம் 24 ஹவர்ஸில் எத்தனை மணிக்கு வேணால் போகலாம், எந்த நிமிடம் வேணால் போகலாம், எந்த நொடி வேணால் போகலாம், எங்கே வேணால் போகலாம். காட்டுக்கும் போகலாம், கடலுக்கும் போகலாம், ஆற்றுக்கும் போகலாம், ஏன் வானத்துக்கும் கூட போகலாம். பேராஷூட் மூலியமாவோ இல்லை ஹெலிகாப்டர் மூலியமாவோ இல்லை பிளைன் மூலியமாவோ. ஸோ அந்த மாதிரி அவங்க எங்கே வேணால் போகலாம். அவங்களால முடிஞ்சுது அப்படின்னா பூமிக்குள்ளேயும் போகலாம். ஏதாவது எப்படி சொல்கிற ஜேசிபி வச்சு பள்ளங்களையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயும் போகலாம். அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் இருக்குது. அதை வந்து யாருமே கேள்வி கேட்கவே கூடாது. ஆனால் அங்கே நடந்த பிரச்சனை ரைட்ஸ் இருக்குல்ல, அங்கே பிரச்சனை வந்து நடந்துச்சுல்ல, இதுக்கு பொறுப்பு வந்து அவங்க 2 பேர் அங்கே போனது தான் எவன்லாம் பொறுப்புன்னு சொல்கிறானோ அவன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் முட்டாள் தற்கூரிகள். கரெக்டுங்களா? ஸோ நேற்று வந்து காவல்துறை கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் வந்து கேட்குறாங்க ஒரு கேள்வி. என்ன கேள்வி, என்ன மாதிரியான கேள்வி அது? என்ன மாதிரியான மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர்கள் இருக்குது? அது வந்து உங்களுக்கு விக்டிம் ஷேமிங் தெரியலீங்களா உங்களுக்கு? இன்னும் காவல்துறை அந்த கமிஷனர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க, நைட்டு 11 மணிக்கு அந்த பெண் அங்கே போனது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு. அதுக்கு கமிஷனர் தரமான பதிலடி கொடுத்தாரு. நம்ம சுதந்திர நாட்டில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எந்த டைமில் வேணால் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி தரமான ரிப்ளை கொடுத்தீங்க. ஓகே, பட் போனவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? அவங்க அங்கே போனாங்க, அந்த இடத்துல 5 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். கரெக்டாக என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? பாதுகாப்பு கொடுக்க முடியுதா? கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக ரோந்து போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்போ அந்த இடத்துல நீங்கள் சிசிடிவி இதுக்கப்புறம் ஓகே முடிஞ்சு போச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்டனை வாங்கி கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குற்றங்களை வந்து செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறத விட ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணுங்கள். ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒன்றும் இல்லாத எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஐடியா கிடச்சிருக்கு. என்னென்ன ஐடியா நான் திரும்ப 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடங்களை வந்து இப்போ கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்துலையும்
ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணி அது 360 டிகிரி ஒரு கேமரா கிடையாது, ஒவ்வொரு 100 மீட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குன்னு சொல்லி தனி கட்டுப்பாட்டு அறை இந்த சென்ஸ் இப்போ நிறையா இப்போ இந்த சைபர் கிரைம்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் முடிஞ்சால் ஒவ்வொரு பகுதிக்கும் கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டு அறையை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். யாராவது நண்பர்கள் ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை 2 நண்பர்கள் அங்கே பேச போகிறாங்க அப்படின்னா, இப்போ 2 பசங்க பேச போனால் பிரச்சனை மோஸ்ட்லி வரப்போகிறது கிடையாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க பேச போகிறாங்க அப்படின்னா அங்கே பிரச்சனை வருது. எல்லா இடத்துலையும் போதான்னு கேட்டால் கிடையாது, பட் ஏதோ ஒரு இடத்துல வருது. பட் அதுவும் வரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஆசை, ப்ளஸ் எதிர்கட்சிகளோட ஆசை. ஸோ அதுக்காக காவல்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஹெல்ப்லைனை நீங்கள் கொண்டு வரணும். இப்போது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 100க்கு வந்து கால் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அதுக்கு பதில் இந்த மாதிரி நாங்கள் பேச போகிறோம் சார், இந்த மாதிரி பேசுகிறோம், அதுக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா பார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கும். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த பஸ் ஸ்டாண்டில் அங்கே சேர்லாம் போட்டிருப்பாங்க, அங்கே உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும், யாராவது பார்ப்பாங்க. ப்ளஸ் ஒரு தேட்டருக்கு போனோம் அப்படின்னா அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால எங்களுக்கு பிரச்சனை வரும், அங்கே வந்து யாராவது பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா போய் சாமி கும்பிட்டு வந்துடும், பட் அங்கே பேசுறதுக்கான சான்சஸ் எங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தனிப்பட்ட இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம், இந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல போய் பேசணும் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 100 கால் பண்ணுறாங்கல்ல, இப்போ 5 சர்வீஸுக்கு ஒரு நம்பர் இருக்கும். பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காதலர்களுக்கும் ப்ளஸ் ஆண் நண்பர் ப்ளஸ் பெண் நண்பர்கள் இவர்கள் வந்து ஒன்றா போகிற இடத்துக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சிகள் வந்து எதிர்பார்ப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று முதல் வந்து பாஜக வந்து போராட்டம் பண்ணாங்க, வானதி ஸ்ரீனிவாசன். ப்ளஸ் அது இல்லாமல் நேற்று வந்து தாவேகா கட்சியின் சார்பிலையும் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதிமுகவும் இதுக்கப்புறம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிசிடிவி வச்சு கேப்சர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் அவங்களுக்கும் சொல்லி தனியாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்குன்னு டெடிகேட்டடாக ஒரு கால் சென்டர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு வந்து நீங்கள் வேலை கொடுக்கலாம். அதில் நான் சொல்கிறது இந்த கால் சென்டருக்கு மட்டும். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 32 மாவட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். இந்த 32,200 பேருக்கு வந்து நீங்கள் வேலை கொடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஒரு சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் மட்டும் வைக்காமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வச்சிங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு வேலை தெரியும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போலீஸ் கூட கோஆர்டினேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னா எனக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துக்கு இப்படி போனால் ஷார்ட்டாக இருக்கும். போலீஸ் பேட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோலினூரில் இருக்குது அப்படின்னா அவங்க இருக்கிறது ராதாபுரம் விக்கிரவாண்டி போகிற சைடு அப்படின்னா அந்த போகிற சைடு எல்லாமே எனக்கு தெரியும். நான் இந்த இடத்துல சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா நான் போலீஸ் பேட்ரோல் எங்கே இருப்பாங்க, அவங்ககிட்ட எந்த பேட்ரோல் கிட்ட சொன்னால் ஈஸியாக போய்ட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க கால் பண்ணி சொன்னாங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே போயிடுவாங்க. அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்குறேன், அவங்க மட்டும் பேச போகிறாங்க, பேசிட்டு வர போகிறாங்க. இதை தான் கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆண் நண்பரும் பெண் நண்பரும் போய் பேசினா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரோனும் ஆப்ரேட் பண்ணலாம். ட்ரோன் என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விழுப்புரம் மாவட்டம் கோலினூர் சேர்ந்தவன். இப்போ கோலினூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பக்கம் 4 ரோடு பிரியும். இப்போ 4 பக்கத்துக்கு 4 ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதாவது நான் கோலினூர் சிக்னலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது அங்கே ராதாபுரம் சிக்னல் விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி இன்னொரு சிக்னல் வரும். ஸோ அங்கே வந்து ஒரு 4 பேர் எடுக்கணும். இங்கேருந்து விக்கிரவாண்டி சைடு ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணுறாங்களா, ஓகே. இன்னொருத்தவங்க வளனூர் சைடு பார்த்து செக் பண்ணுறாங்களா, ஓகே. இன்னொருத்தவங்க வந்து பண்ருட்டி சைடு பார்ப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து விழுப்புரம் சைடு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 4 ரோடு பிரியுது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஆப்ரேட்டர் நிறுத்தி அவங்க வந்து கண்டினியூஸாக ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆப்ரேட் பண்ணி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு போகிறாங்களா, பகல் நைட்டில் மட்டும் கிடையாது, பகல்லையும் சரி 24 hours டியூட்டி. நீங்கள் 8 hours நீங்கள் ஷிஃப்ட் அப்படின்னு பண்ணிங்கன்னா கூட விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி காதலர்களுக்கு நண்பர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 4000 பேர் நீங்கள் வேலைக்கு எடுக்கலாம் காவல்துறையிலேருந்து. ஸோ இதனால் என்ன ஆகும், அந்த நைட்டு 11 மணி 12 மணிக்கு அந்த மாதிரி இடத்துல போய் பேசுகிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடைக்கும். கரெக்டுங்களா? ப்ளஸ் அது இல்லாமல் வேலை வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆகும், காவல்துறைக்கும் நல்ல பேர் கிடைக்குங்க. நேற்று நீங்கள் அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் மீட் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்குறான், என்ன கேள்வி கேட்குறான், அவங்க கேள்வி நியாயமானது. ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே போய் பேசக்கூடாது நைட்டு 11 மணிக்கு? தாராளமாக பேசணும். ஆனால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார்? காவல்துறை. நீங்கள் தானே கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன் உங்களால் அந்த இடத்துக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு ஏன் ஐடென்டிஃபை பண்ண முடியல? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு எதிர்கட்சிக்காரன் கிடையாது, பொதுமக்கள் கிடையாது, யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இது எதனால் எனக்கு இந்த அளவுக்கு நான் கோவமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, நேற்று அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் அந்த கமிஷனர் கொடுத்துருந்தார் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு உரிமை இருக்கா? 200% உரிமை இருக்குது. அங்கே போனதுனால தான் பிரச்சனை அப்படின்னு கிடையாது. கரெக்டுங்களா?
அங்கே போனாலும் இல்லை, எங்கே போனாலும் பெண்களுக்கு பிரச்சனை வருது, ஆண்களுக்கு பிரச்சனை வருது. அதுக்காக பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படி சொல்கிறீங்க கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல. எங்கே போனாலும் காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறையை நம்பி தான் மக்கள் வந்து வெளில போகிறாங்க. ஏன்னா இது நான் பேசுனது எல்லாமே அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நான் பேசினேன். நான் பேசுனது தப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் எந்த இடத்துல வேணால் வந்து நான் பேசுறதுக்கு நான் ரெடியாக தான் இருப்பேன். இது தப்புலாம் கிடையாது. ஏன்னா காவல்துறையே வந்து சொல்லியிருக்கு, அவங்க அங்கே போனதுனால நடக்கலை, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவர் சொன்னார். அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி காதலர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நண்பர்களுக்கும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் என்ன, நைட்டு 11 மணி என்ன, நைட்டு 12 மணி என்ன, 1 மணி என்ன, 2 மணி என்ன, எப்போ வேணால் போகலாம், எங்கே வேணால் போகலாம், ஜாலியாக அவங்க பேசலாம். காவல்துறை அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அதை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நன்றி, வணக்கம்.